வெல்கம் டு விஸ்டம் ஆஃப் நர்சஸ். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வைட்டல் சயின்ஸோடைய பார்ட் 2 பல்ஸ். இப்போ நாம் பல்ஸோடைய டெஃபினேஷனை பார்க்கலாம். Pulse is an alternate expansion, rise and recoil, fall of an artery as the wave of blood is forced through it during the contraction. நம்ம ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷனே பிளட் சர்க்குலேட் தாங்க. ஸோ நம்ம ஹார்ட் பிளட் சர்க்குலேட் பண்ணும்போது நம்ம பாடியில் வெயின் வழியாகவும் அண்ட் ஆர்ட்ரி வழியாகவும் தான் பிளட் சப்ளை ஆகுது. ஸோ ஆர்ட்ரி வழியாக பிளட் சப்ளை ஆகும்போது அதிகமாகவும் சப்ளை ஆகும் அண்ட் கம்மியாகவும் சப்ளை ஆகும். இதை தான் நாம் ரைஸ் அண்ட் ஃபால்னு சொல்கிறோம். ஸோ பல்ஸில் அந்த பீட் தான் நமக்கு பல்ஸ் சவுண்டாக கேட்குது. சைட்ஸ் ஃபார் டேக்கிங் பல்ஸ். இதில் டோட்டலாக 8 சைட்ஸ் இருக்குது. இந்த பிக்சர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன சைட்ஸ்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த ரேடியல் ஆர்ட்ரி இன் த ஃப்ரண்ட் ஆஃப் த wrist. நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு சைட்ஸ் பார்த்திங்கன்னா ரேடியல் தான். ஸோ அதை நம்ம wristல செக் பண்ணுவோம். செகண்ட் ஒன், டெம்போரல் ஆர்ட்ரி ஓவர் த டெம்போரல் போன். இது நம்ம ஹெட்டில் செக் பண்ணுவோம். ஸோ 2 டெம்போரல் போன் இருக்குது. ஸோ நம்ம அங்கே டெம்போரல் பல்ஸ் வந்து செக் பண்ணுவோம். தேர்ட் ஒன், கரோட்டிட் ஆர்ட்ரி அட் த சைட் ஆஃப் த நெக்கில் செக் பண்ணுவோம். வித்தின் 10 செகண்ட்ஸ் செக் பண்ணுவோம். எப்போ செக் பண்ணோன்னா, இப்போ சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து செக் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன், தி பிரேக்கியல் ஆர்ட்ரி அபோவ் த எல்போ அண்ட் இன் த ஆன்டிகுபெட்டல் ஃபோஸா. நம்ம இதை எப்போ செக் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் செக் பண்ணும்போது இந்த பல்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவோம். இன்னர் பார்ட் ஆஃப் த எல்போ. ஃபிஃப்த் ஒன், ஃபெமோரல் ஆர்ட்ரி இன் த groin ரீஜியனில் தையில் இது வந்து செக் பண்ணுவாங்க. சிக்ஸ்த் ஒன், பாப்ளிட்டேல் ஆர்ட்ரி இந்த பாப்ளிட்டேல் ஃபோஸா எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ கேப் பேக் ஆஃப் த நீயில் வந்து செக் பண்ணுவாங்க. செவன்த் ஒன், தி டார்சலிஸ் பெடிஸ் ஆர்ட்ரி ஆன் த ஃபுட் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃப்ரூட்டில் வந்து இது வந்து செக் பண்ணுவாங்க. தென் எயித் ஒன் பார்த்தீங்கன்னா தி போஸ்டீரியர் டிபியல் ஆர்ட்ரி பிஹைண்ட் த மீடியல் மேல்யூலஸ் சோல் ஆஃப் த ஃபுட்டில் செக் பண்ணுவாங்க. தென் தி ஹெபிக்கல் பல்ஸ் இஸ் palpated டு த கவுண்ட் த பல்ஸ் ரேட் இன் இன்ஃபேன்ட்ஸ். இன்ஃபேன்ட்ஸ்க்கு இந்த ஹெபிக்கல் பல்ஸ் செக் பண்ணுவாங்க. லெஃப்ட் சைட் ஆஃப் த செஸ்ட் அப்பெக்ஸில் செக் பண்ணுவாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பல்ஸ். டோட்டலாக 4 கேரக்டர்ஸ் இருக்குது. ரேட், ரிதம், வால்யூம் அண்ட் டென்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன், ரேட். ரேட் இஸ் த நம்பர் ஆஃப் பல்ஸ் பீட்ஸ் இன் எ மினிட். ரேட்னாலே நம்பர்ஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 மினிட்க்கு பல்ஸ் பீட்ஸ் வந்து நம்மளுக்கு எத்தனை கவுண்டிங், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 82, 90, 96 இதெல்லாமே நம்பர்ஸ் தான். ஸோ இந்த நம்பர்ஸை தான் நம்ம ரேட்னு சொல்கிறோம். தென் த நார்மல் ரேஞ்ச் ஆஃப் அடல்ட் பல்ஸ் ரேட் பார்த்திங்கன்னா 60 to 100 பீட்ஸ் per minute. நெக்ஸ்ட் ஒன், ரிதம். ரிதம் ரெஃபர்ஸ் டு த ரெகுலாரிட்டி ஆஃப் பீட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ரெகுலாரிட்டி ஆஃப் பீட்ஸு, இந்த ரெகுலர்லி பீட் சவுண்ட்ஸ் கேட்குதுங்க இல்லைங்களா, அதுதான் நம்ம ரிதம்னு சொல்கிறோம். நார்மலி த ஹார்ட் பீட்ஸ் ஆர் ஸ்பேஸ்ட் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ். அதாவது ஒரு பீட் சவுண்ட்ஸ்க்கும் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ரிதம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வால்யூம். வால்யூம் ரெஃபர்ஸ் டு த ஃபுல்னஸ் ஆஃப் த ஹார்ட்ரி. இட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் த பிளட் ஃபெல்ட் அட் each பீட். ஈச் பீட் சவுண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பிளட் வால்யூம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்னஸாக இருக்கும். ஸோ அந்த ஃபுல்னஸ் வந்து கம்ப்ளீட் ஆனால் தான் அந்த ஈச் பீட் சவுண்ட்ஸ்க்குமே அந்த வால்யூம் வந்து கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் இது வந்து இந்த வால்யூம், இந்த அமௌண்ட் ஆஃப் பிளட் ஃபோர்ஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய காம்ப்ளிகேட்டடான அப்நார்மேட்டிஸ் இருக்கும். இந்த பிளட் வால்யூம் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் பிளட் ஆர்ட்ரிலேருந்து நம்மளுக்கு எப்படி சப்ளை ஆகுதோ அதை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. திஸ் இஸ் கால்ட் வால்யூம். Factor causing variation in pulse rate. First one, age. The very young have a rapid pulse, have a normal range of 70 to 80 per minute. என்ன சொல்ல வராங்கன்னா, யங் ஏஜில் இருக்கவங்களுக்கு 70 to 80 per minute தான் பல்ஸ் ரேட் கேட்கும். ஐ மீன் ரேப்பிடாக கேட்கும், ஸ்பீடாக. தி வெரி ஓல்டு ஹாவ் ஏ ரிலேட்டிவ்லி ஸ்லோ பல்ஸ் ரேட். யங்காக இருக்கவங்களுக்கு எப்படி ரேப்பிடாக கேட்குதோ அந்த மாதிரி வயசானவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக பல்ஸ் ரேட் கேட்கும். தென் பிஃபோர் பர்த்னால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயிற்றில் இருக்கும்போது பாப்பாவுக்கு பல்ஸ் ரேட் வந்து 140 to 150 per minute கேட்கும். இதை நம்ம ஃபீட்டல் ஹார்ட் சர்வலைன்ஸ்னு சொல்லுவோம். இந்த பல்ஸை நாம் கேட்குறதுக்கு ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டை யூஸ் பண்ணுவோம், FHRனு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், அட் பர்த். குழந்தை பிறந்த உடனே நியூ பார்ன் பேபி, ஓகேவா, அவங்களுக்கு 130 to 150 per minute பல்ஸ் ரேட் கேட்குமா. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் இயர், 1 வயசு குழந்தைக்கு 115 to 130 per minute கேட்கும்.
செகண்ட் இயர் 2 வயசு குழந்தைக்கு 100 to 115 per minuteக்கு பல்ஸ் ரேட் கேட்குமா. தேர்ட் இயர் 3 வயசு குழந்தைக்கு 90 to 100 per minuteக்கு கேட்குமா. 4 to 8 year சில்ட்ரன்ஸ்க்கு 86 to 90 per minuteக்கு கேட்குமா. 8 to 15 year சில்ட்ரன்ஸ்க்கு 82 86 per minuteக்கு கேட்குமா. அடல்ட்னா யார்? நாம தான். நமக்கெல்லாம் 70 to 80 per minuteக்கு பல்ஸ் ரேட் கேட்கும். நெக்ஸ்ட் ஒன் ஓல்டேஜ்க்கெல்லாம் 60 to 70 per minuteக்கு பல்ஸ் ரேட் கேட்கும். இதுதான் நார்மல் பல்ஸ் ரேட். இது எல்லாமே ஏஜ் வேரியேஷனில் வர பல்ஸ் ரேட் தான். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் செக்ஸ். த ஃபீமேல் ஹேஸ் எ ஸ்லைட்லி மோர் ரேப்பிட் பல்ஸ் தென் தி மேல். ஃபீமேலை விட மேலுக்கு பல்ஸ் ரேட் ரொம்பவே ரேப்பிடாக இருக்குமா, ஐ மீன் ஸ்பீடாக துடிக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக். த ஷார்ட் பர்சன் வித் ஸ்மால் பாடி பில்ட் ஹேஸ் எ ஸ்லைட்லி மோர் ரேப்பிட் பல்ஸ் தென் தி டால் ஹெவி இண்டிவிஜுவல். என்ன சொல்ல வராங்கன்னா, டால் பர்சனை விட ஷார்ட் பர்சனுக்கு, ஐ மீன் குள்ளமாக இருக்கவங்களுக்கு அப்நார்மல் பிஎம்ஐ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பல்ஸ் ரொம்ப ரேப்பிடாக கேட்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸசைஸ். இன்க்ரீஸ்டு மஸ்குலர் ஆக்டிவிட்டி வில் இன்க்ரீஸ் த பல்ஸ் ரேட். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய மசில்ஸ் ஆக்டிவிட்டீஸால் நம்ம பல்ஸ் ரேட் அதிகமாக கேட்கும். ஃபுட். இன்டைஜஷன் ஆஃப் ஃபுட் காசஸ் எ ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் தி பல்ஸ் ரேட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் அஜீரண கோளாறு நமக்கு நிறைய தடவை ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம பல்ஸ் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். Posture. The pulse rate is higher when the body is in standing position than when in sitting or reclining position. நம்ம உட்காரும்போதும் நிற்கும்போது இருக்கிறத விட குனிஞ்ச மாதிரி இருக்கும்போது, ஐ மீன் ரிக்ளைனிங் பொசிஷனில் இருக்கும்போது நம்ம பல்ஸ் ரேட் அதிகமாக கேட்கும்னு சொல்கிறாங்க. எமோஷன்ஸ். மென்டல் ஆர் எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் வில் இன்க்ரீஸ் பல்ஸ் ரேட் டெம்பரரிலி. நாம் திடீர்னு கோவப்படுவோம், திடீர்னு சந்தோஷப்படுவோம், சில டைம் அழுவோம். இந்த மாதிரியான எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது, எமோஷ்னலாக நம்ம சேஞ்ச் ஆகும்போது நம்மளுடைய பல்ஸ் ரேட் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும், அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் கேன் இன்க்ரீஸ் தி பல்ஸ் ரேட். நம்ம உடம்பு ஹீட் ஆகும்போது நமக்கு பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெயிலில் நடந்து போயிட்டு வந்து ஒரு நிழலில் நிற்கும்போது நம்ம பாடி ஹீட் ஆகிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் நம்ம பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பெயின். அ கிளைண்ட் இன் தி அக்னி ஆஃப் பெயின் வில் ஹாவ் இன்க்ரீஸ்டு பல்ஸ் ரேட். நம்ம பாடியில் பெயின் நமக்கு அதிகமாக இருக்க டைமில் பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ்ட் பாடி டெம்பரேச்சர். when the body temperature is elevated the pulse rate tend to rise. டிசீஸ் கண்டிஷன். லாஸ் ஆஃப் பிளட். நம்ம உடம்புல பிளட் லாஸ் ஆகிடுச்சுன்னா பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஜுரி டு தி விசிரா. நமக்கு காயம் ஏதாவது பட்டிருந்துச்சுன்னா, உள்காயமாக இருந்தாலுமே பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஹார்ட் டிசீஸ் அப்போவும் பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டைஃபாய்ட் ஃபீவர் வந்துச்சுனாலும் பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரக்ஸ். ஸ்டிமுலேட்ஸ் ட்ரக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு கேஃபின், அட்ரோஃபின், தைராய்ட் அண்ட் அட்ரினலின். இந்த மாதிரி நிறைய ட்ரக் மூலயமா நமக்கு பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் செடேட்டிவ் ட்ரக்ஸ் கேன் ரெடியூஸ் தி பல்ஸ் ரேட். செடேட்டிவ் ட்ரக் போடுறது மூலயமா பல்ஸ் ரேட் குறையும்னு சொல்கிறாங்க. அண்ட் கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கீமோதெரப்பி கொடுக்கறது மூலயமாவும் பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். தென் கோல்டு அப்ளிகேஷன். த கோல்டு அப்ளிகேஷன் கேன் ரெடியூஸ் தி பல்ஸ் ரேட். கோல்டு அப்ளிகேஷன் கொடுக்கறது மூலயமா நம்மளுடைய பல்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும், ஐ மீன் குறைக்க முடியும். இப்போது நம்ம உடம்பு ஹீட்டாக இருந்துச்சுன்னா எப்படி பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த மாதிரி கோல்டாச்சுன்னா பல்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்நார்மல் பல்ஸ் டோட்டலாக 4 டைப்ஸ் இருக்குது. ரேட், ரிதம், வால்யூம் அண்ட் டென்ஷன். இந்த 4 டைப்ஸ்லேயும் நிறைய அப்நார்மிட்டிஸ் இருக்குது. என்னென்ன அப்நார்மிட்டின்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேட்டில் 2 டைப்ஸ் இருக்குது. டாக்கிகார்டியா அண்ட் பிராடிகார்டியா. டாக்கிகார்டியா இந்த கண்டிஷனை நம்ம எப்போ சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, எ பல்ஸ் ரேட் ஓவர் 100 பீட்ஸ் பர் மினிட். பல்ஸ் ரேட் அபோவ் 100 மேலே இருந்துச்சுன்னா டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம். தென் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிராடிகார்டியா எந்த ஸ்டேஜில் சொல்வோன்னு பார்த்தீங்கன்னா, எ பல்ஸ் ரேட் பிலோ 60 பீட்ஸ் பர் மினிட். 60 பீட்ஸ் பர் மினிட், அதாவது பிலோ 60 இருந்துச்சுன்னா நம்ம அதை பிராடிகார்டியான்னு சொல்லுவோம். அப்நார்மல் ரிதம் டோட்டலி 7 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் அரித்மியாஸ். இட் இண்டிகேட்ஸ் எனி வேரியேஷன் ஃப்ரம் நார்மல் ரிதம். நார்மல் ரிதம்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், ரெகுலாரிட்டி ஆஃப் பீட்ஸ். ரெகுலாரிட்டி ஆஃப் பீட்ஸில் ரெகுலராக இருக்கும்போது நார்மலாக இல்லாமல் எனி சேஞ்சஸ் இருக்கும்போது அது அரித்மியாஸ்ன்னு சொல்வோம். செகண்ட் ஒன் இன்டர்மிட்டன்ட் பல்ஸ்.
the beats are missed at regular intervals. ரெகுலாரிட்டி ஆஃப் பீட்ஸில் எனி ஒரு பீட்ஸ் வந்து மிஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம இன்டர்மிட்டன்ட் பல்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னா எபிக்கல் அண்ட் ரேடியல் பல்ஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் டெஃபிஷிட். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா சிஸ்டோல்ஸ். தி கார்டியாக் கண்ட்ராக்ஷன்ஸ் அக்கர் ப்ரீமெச்சூர்லி. ப்ரீமெச்சூர்லினா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ராக்ஷன் வந்து அந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ ரொம்ப ப்ரீமெச்சூராக ஸ்லோலியாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ப்ரீமெச்சூர்லின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மலி டியூ டு இன் கார்டியாக் சைக்கிள் இட் இஸ் கால்டு எக்ஸ்ட்ரா சிஸ்டோலிக் பல்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். It is a rapid contraction of the atrium. Very forceful contraction atriumல ஆகும்போது it causing irregular contraction of the ventricles. irregularஆன ஒரு contraction rhythm பார்த்திங்கன்னா irregularஆக இருக்கும். So it is called by atrial fibrillation. Next one ventricular fibrillation. It is the rapid twitching of the ventricles. rapid twitchingனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நார்மல் பீட்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். சடனாக இன்க்ரீஸ் ஆகும், தென் சடனாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி அந்த ஸ்டேஜ் பேர் நேம் தான் ட்விச்சிங்னு சொல்லுவாங்க. சைனஸ் அரித்மியா. இட் இஸ் அ கண்டிஷன் இன் விச் தி பல்ஸ் ரேட் இஸ். எந்த கண்டிஷனில் நம்ம சைனஸ் அரித்மியான்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிட் டியூரிங் இன்ஸ்பிரேஷன். ரேப்பிட் டியூரிங் இன்ஸ்பிரேஷன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணும்போதும் தென் ஸ்லோ டியூரிங் எக்ஸ்பிரேஷன் ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணும்போது ஸோ நம்ம இந்த கண்டிஷனை வந்து மென்ஷன் பண்ணுவோம். தென் டைக்ரோட்டிக் பல்ஸ். டைக்ரோட்டிக் பல்ஸ்னாலே நம்மளுக்கு தெரியும், டைனாலே டபுள். ஸோ அந்த டபுள் நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 1 ஹார்ட் பீட் அண்ட் 2 ஆர்ட்ரியல் பல்சேஷன். ஒரே ஒரு ஹார்ட் பீட் தான், பட் 2 சென்சேஷன் பல்சேஷன் கேட்கும், 2 பல்சேஷன் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த சென்சேஷன் வந்து டபுள் பீட்னு சொல்லுவாங்க. அப்நார்மல் வால்யூம் ஆஃப் பல்ஸ். டோட்டலாக 6 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர் ஹேமர் பல்ஸ். இதுக்கு 2 நேம்ஸ் இருக்குது, காரிகன்ஸ் பல்ஸ் ஆர் கொலாப்சிங் பல்ஸ். It is a full volume of pulse but rapidly collapsing pulse. மெயினாக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா regurgitation. It is a back to the stage. The blood forced into the artery by the ventricular contraction. regurgitationsனால back into the ventricle. ஸோ இப்போது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சர் மட்டும் பாருங்கள். இந்த பிக்சரில் வால்வ் க்ளோஸ் ஆகிருக்கு பட் வாட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் ஒனில் வந்து வால்வ் ஓப்பனில் இருக்குது, மூவிங் வாட்டர் நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும்போது ஸோ அங்கே அந்த ஃபோர்ஸ்னஸ் வந்து இருக்கிறதுனால மறுபடியும் பேக் டு த ஸ்டேஜ் ரீகர்ஜிட்டேஷன் ஆகுது. ஸோ அந்த ஃபோர்ஸ்னஸை தான் நம்ம வந்து வாட்டர் ஹேமர் பல்ஸ்னு சொல்கிறோம். தென் பவுண்டிங் பல்ஸ். இட் இஸ் இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரோக் வால்யூம். இங்கே ஸ்ட்ரோக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். என்னென்ன ஸ்டேஜில் அந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ், ஆன்சைட்டி, அனிமியா, ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர், ஹார்ட் பிளாக் அண்ட் தி வாட்டர் ஹேமர் பல்ஸ் பார்த்தீங்க இல்லையா, அது இந்த கண்டிஷன்லாம் இருக்கும்போது இந்த பவுண்டிங் பல்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணுவோம். Next one pulses alternus. The rhythm is regular but the volume has an alternatively strong and weak character. rhythm நார்மலாக தான் இருக்கும், வால்யூம் மட்டும் ஆல்டர்னேட்டிவ் ஆகும். என்ன ஆல்டர்னேட்டிவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் வீக் கேரக்டர். எப்படின்னா ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சடனாக வீக் ஆகிடும். ஸோ இந்த 2 கேரக்டர் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது தான் பல்சஸ் ஆல்டர்னஸ், அந்த நேம்லேயே இருக்குது ஆல்டர்னஸ்னு. ஸோ இதுதான் அந்த கண்டிஷன். இட் மேபி என்னென்ன கண்டிஷனில் நம்ம நோட்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர், ஹார்ட் பிளாக் அண்ட் டிஜிட்டாலிஸ் டாக்ஸிசிட்டி. நெக்ஸ்ட் ஒன் bigeminal pulse. It is accompanied by an irregular rhythm in which every other beat comes early. என்னென்னு பார்த்தீங்கன்னா irregular rhythm. இது வந்து irregular rhythm தான், பட் நம்மளோட பீட்ஸ் ஃபீல் பண்ணும்போது ஒரு பீட்ஸ் வந்து ரொம்ப இயர்லியாகவே வந்துடும். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி செகண்ட் ஆர் ப்ரீமெச்சூர் பல்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதனால் அந்த மாதிரி இருக்குது, என்ன இட்ஸ் டியூ டு என்னென்னு பார்த்தீங்கன்னா inadequate filling of ventricles between 2 beats. inadequate அதாவது வென்ட்ரிக்கல்ஸில் இருக்கிற அந்த inadequate filling of ventricles between 2 beatsக்கு நடுவில் நடக்கிற இந்த ஒரு inadequate filling தான் இதுக்கு ரீசன். என்னென்ன கண்டிஷனில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா
எம்ஐ மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், டிஜிட்டாலிஸ் டாக்ஸிசிட்டி. இதுக்கு இன்னொரு நேம் பல்ஸ் டெஃபிஷிட். நெக்ஸ்ட் ஒன் வீக், வைரி அண்ட் த்ரெட்டி பல்ஸ். இந்த நேம்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அது என்ன கண்டிஷன்னு. எ ஸ்மால் வீக் பல்ஸ், ஸ்மால் வீக் பல்ஸ் இதுதான். இது ஃபீல் லைக் ஒயர் த்ரெட், அப்படி தான் அந்த பல்ஸே நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது எந்த ஸ்டேஜில் அந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹெமரேஜிக் ஷாக். ஹெமரேஜிக் ஷாக் எப்போ அந்த மாதிரி ஆகும்னா எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கும்போது ஹெமரேஜிக் ஷாக் இருக்கும். ஆர் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ரம் பாடி. லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ரம் பாடி என்னென்னா டீஹைட்ரேஷன் இருக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டயரியா அண்ட் வாமிட்டிங் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளோட பல்ஸ் இப்படி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். பேராடாக்சிக்கல் பல்ஸ். இட் இஸ் த ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பல்ஸ் வேவ் வேரியேஷன் ஆகும். ரெண்டுமே வேரியேஷன் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் லைக் வீக் பல்ஸ் மாதிரி இருக்கும். டியூரிங் த கிளையண்ட் டேக் எ பிரித். டியூரிங் இன்ஹேல் பண்ணும்போது லெஸ் பிளட் ரிட்டன் டு த லெஃப்ட் சைட் ஆஃப் ஹார்ட், ரெடியூசஸ் த ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூம் ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பல்ஸும் டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு பல்ஸ் ரேட்டும் வீக் ஆகிடும். ஸோ அதனால் இந்த கண்டிஷன் வந்து இந்த அப்நார்மிட்டி பேராடாக்சிக்கல் பல்ஸ்னு சொல்லுவோம். இட் இண்டிகேட்ஸ் எந்த கண்டிஷனில் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் டேமேஜ். ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன். டென்ஷன் இஸ் த டிகிரி ஆஃப் கம்ப்ரெசபிலிட்டி. என்னென்ன டிகிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டிகிரி இருக்குது, ஹை அண்ட் லோ. ஹை டிகிரியில் என்ன நடக்கும்னா அதாவது ஹை டென்ஷன் when the heart is ரொம்ப டிஃபிகல்ட் டு கம்ப்ரெஸ் ஆக ஃபீல் பண்ணுச்சுன்னா ஸோ அந்த ஸ்டேஜை வந்து நம்ம ஹை டென்ஷனாக சொல்லுவோம். தென் லோ டென்ஷன் இட் இஸ் ஈஸி டு கம்ப்ரெஸ். ஸோ இதுதான் இந்த 2 ஸ்டேஜும் டென்ஷன். இட் இஸ் கால்டு டென்ஷன். தென் நம்ம இப்போ பார்த்த எல்லா அப்நார்மிட்டிஸோட இசிஜிஸை வந்து பார்க்கலாம். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைம் டெம்பரேச்சர் எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ பல்ஸ் எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கே 6 o'clock இருக்குது. இந்த 6 o'clock டைமிங்கில் நான் பல்ஸ் ரேட் மார்க் பண்ணுறேன். பல்ஸ் ரேட் இங்கே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பல்ஸ் 72 மீன்ஸ் இங்கே 72 நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ 10 o'clock பல்ஸ் வந்து 80 இருக்குன்னா இங்கே பல்ஸ் ரேட் 80. பார்த்தீங்களா?